இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 29வது அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்நாட்களில் தேவன் உங்களால் இதுவரைக்கும் செய்ய முடியாதவைகளை செய்ய போகிறாரு. இன்றைய வார்த்தையில் ஆவிக்குரிய பொருளும் உண்டு, பூமிக்குரிய பொருளும் உண்டு. பூமிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது தேவன் உங்களை நோக்கி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற காரியம், இதுவரைக்கும் உங்களால் செய்ய இயலாதவைகளை செய்து முடிக்கும்படியாக தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் மேலே ஊற்ற போகிறாரு, உங்களை நிரப்ப போகிறாரு. ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக கேட்பீங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் உங்கள் கண்கள் காணும். வேதத்தை வாசிக்கும்போது புதிய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீங்க. அதே பகுதியை நீங்கள் ஏற்கனவே வாசிச்சிருந்தா கூட இப்போ புதியதாக தேவன் இன்னொரு டைமென்ஷனில் உங்களுக்கு வெளிப்பாடை தருவார். இது இன்றே உங்கள் வாழ்வில் தொடங்க போகிறது. அவர் உங்கள் கூட பேச போகிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்களால் முடியாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் முழுசாக கொடுக்குறேன் ஏசப்பா. அவர்களை அப்பா நீங்கள் இப்பொழுது உம்முடைய நன்மையினால் நிரப்ப போகிறீங்கப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு இந்த ஜெபத்தில் அப்பா பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்ய போகிறீங்க ஏசப்பா. அமேன். எங்களால் செய்ய முடியாத காரியங்களை உம்முடைய வல்லமையால் அப்பா செய்ய முடியும் ஏசப்பா. உங்கள் வல்லமை எங்களுக்குள்ளே நிரம்புறதுனால எங்களால் செய்ய முடியும் ஏசப்பா. இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னால் முடியவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வைக்க போகிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மனுஷரால் இது கூடாது தான்ப்பா, ஆனால் உம்மால் நிச்சயமாக இது கூடும் ஏசப்பா. அமேன். உங்கள் சத்தத்தை தெளிவாக கேட்கும் கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உன்னுடைய காதுகள் இதுவே வலின்னு சொல்லுகிற சத்தத்தை கேட்கும் அப்படின்னு ஏசாயால் போடப்பட்டிருக்குதுப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகள்லையும் அந்த சத்தம் கேட்கணும் ஏசப்பா. அப்பா அவங்க இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கணும். நான் இதை இப்போ செய்யவா, பிறகு செய்யவா, இந்த வழியில் போகவா, இந்த படிப்பை படிக்கவா, இந்த வேலைக்கு சேரவா, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கவா, இந்த வீட்டை இப்போ கட்டவா, இங்கே கட்டவா, எத்தனையோ குழப்பங்களப்பா. அமேன். அடுத்த ஸ்டெப் நான் எங்கே எடுத்து வைக்கணும்னு தெரியாதபடிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா உன்னுடைய சத்தம் கேட்கட்டும் ஏசப்பா. காதுகளில் இதுதான் உன்னுடைய வழி, இதில் நீ நடன்னு சொல்லி உம்முடைய சத்தம் அந்த பிள்ளைகளுடைய காதுகளில் கேட்க கடவதாகப்பா. அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஏசப்பா. அமேன். எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நீங்கள் வச்சிருக்கிறதப்பா எங்களை காண செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிறத நீங்கள் காண செய்யுங்க ஏசப்பா. 12 வருஷம் 13 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிற அப்பா அத்தனை பேருக்கும் அவங்களுடைய குழந்தையே அமேன் நீங்கள் அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற குழந்தையை கண்களில் காட்டுங்க ஏசப்பா. அமேன். திருமணம் தள்ளி போகிறப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஜோடியை கண்களில் காட்டுங்க ஏசப்பா. அமேன். அவங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற இணைய அப்பா இப்பொழுதே அவங்க கண்களில் காட்டுங்கப்பா. கர்த்தாவே அப்பா என்னுடைய கண்ணையும் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களையும் திறந்து அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி அப்பா எங்கள் கண்கள் இப்பொழுது அதிசயங்களை காணட்டும்ப்பா. அமேன். எங்களால் முடியாத காரியங்களை அப்பா நீங்கள் எங்களால் செய்ய வைக்க போகிறீங்கப்பா. அந்த அதிசயத்தை நாங்கள் காணட்டும் ஏசப்பா. இத்தனை வருஷமாக தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலை திரும்ப தொடங்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. கோர்ட்டில் கேஸ் நடந்து அலைந்து திரிந்து
இன்னும் வெற்றி காண முடியாத பிள்ளைகளுக்கு அப்பா அதில் ஒரு வெற்றியை நீங்கள் கொடுக்க போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதுவரை காணாத அதிசயங்களை இந்த பிள்ளைகள் கண்கள் காண பண்ணுங்க ஏசப்பா. ஆமேன். அப்பா எங்கள் வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்களையும் புதிய காரியங்களையும் செய்யுங்கப்பா. ஆமேன். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன்னு சொன்னீங்களேப்பா. ஆமேன். எங்கள் வாழ்க்கையில் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆமேன். இருளிலும் குழப்பத்திலும் இருந்த எங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்கப்பா. குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும்னு வசனம் சொல்லுதுப்பா. ஆமேன். எங்கள் கண்கள் அப்பா வெளிச்சத்தை பார்க்கணும் ஏசப்பா. ஆமேன். எங்களுக்கு ஒளியாகிய அப்பா உம்மை பார்க்கணும் ஏசப்பா. உம்முடைய வெளிச்சத்தை பார்க்கணும்ப்பா. உம்முடைய பிரகாசம் எங்கள் மேலே விழணும்ப்பா. ஆமேன். உம்முடைய சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளணுமாப்பா. ஆமேன். எங்கள் பலவீனங்களில் அப்பா உம்முடைய பலத்தை வெளிப்படுத்துங்கப்பா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களேப்பா. ஆமேன். பலவீனமாக இருக்கக்கூடிய என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்பா உம்முடைய பலம் இப்பொழுது விளங்கட்டுமப்பா. வெளிப்படுத்துங்க ஏசப்பா. ஆமேன். இந்த பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கிறத வெளிப்படுத்துங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கி அப்பா காலை எழுந்திருக்கும் போது அப்பா பெரிய அதிசயங்களை அவங்க பார்க்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இந்த காரியம் என்னால் முடியாது, என் வாழ்க்கையில் இது நடக்காது, இதில் நான் வெற்றி அடைய முடியாது, இதை நான் எப்படி மாற்றப் போகிறேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி தப்பிச்சு கொள்ள போகிறேன், என்னால் முடியவே முடியாது அப்படின்னு உம்முடைய பிள்ளைகள் நினைத்து வைத்திருக்கிற விஷயத்தில் அப்பா நீங்கள் அதிசயம் செய்ய போகிறீங்க ஏசப்பா. உம்முடைய வல்லமையை விளங்க செய்ய போறீங்கப்பா. உம்முடைய பலத்தினால் இடை கட்ட போறீங்க ஏசப்பா. ஆமேன். நாளை காலை உம்முடைய பிள்ளைகளின் கண்கள் ஒரு அதிசயத்தை காண போகுது ஏசப்பா. ஆமேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அது நிச்சயமாக அதிசயங்களை பார்க்க போகிறாங்கப்பா. நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன்னு நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு இணங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை பார்க்க போகிறாங்கப்பா. அதற்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமேன். அவங்க இருதயத்தில் இப்போ நினச்சிட்டு இருக்காங்கல்லப்பா, ஐயோ இது என்னால் முடியலையே, இது நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் அதிசயத்தை செய்ய போகிறீங்கப்பா. இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள் இருதயத்தில் சிந்தையில் எதை கொண்டு வராங்களோ அப்பா அந்த காரியத்தில் நீங்கள் இப்பொழுது அதிசயத்தை செய்ய போகிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்ய போகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாத்திலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.